தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அதிகாரம் அமைப்பினர் இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்போடு இணைந்து இன்றைக்கு இந்த காசா இனப்படுகொலையை இன்றைக்கு கண்டித்து எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஆங்காங்கே எழுச்சியோடு மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே வேண்டுமானால் கூடுகின்ற கூட்டம் குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் மட்டுமல்ல, இந்த தமிழர்கள் மட்டுமல்ல, அகில இந்திய தேசமே உங்களோடு இன்றைக்கு கரம் கொடுத்திருக்கிறது. ஏன் சர்வதேச நாடுகளும் இன்றைக்கு உங்களிடையே கரம் கொடுத்திருக்கிறது. இந்த காசா இனப்படுகொலையை கண்டித்திருக்கிறது. அதற்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அமெரிக்காவிலே ஐநா சபை கூட்டத்திலே அந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் பேச தொடங்கிய போது அங்கே இருந்த அனைத்து தேச தலைவர்களும் வெளிநடப்பு செய்தார்கள். அதை இந்த அகில உலகமே பார்த்துக் கொண்டிருந்தது. அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு இது போன்ற சர்வதேச மனித உரிமை மீறல்களை கண்டிக்காமல் ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவன் தலைவனாக இருக்க மட்டும் தகுதியற்றவன் அல்ல, ஒரு மனிதனாக இருக்கவே தகுதியற்றவன். எனவே இந்த இனப்படுகொலை கண்டிக்காமல் இந்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் மருத்துவமனைகள் மீது குண்டுகள் வீசப்படுகின்றன, கல்வி நிலையங்கள் மீது குண்டுகள் வீசப்படுகின்றன. இவற்றையெல்லாம் கண்டிக்காமல் ஒரு தலைவன், ஒரு நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நாடல்ல, சுடுகாடு. எனவே இவற்றையெல்லாம் கண்டிக்கின்ற மனப்பான்மையோடு தான் இன்றைக்கு நாங்கள் எதற்கும் தயாராக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இந்த மனித உரிமை மீறலை கண்டிக்காமல் எதை கண்டிக்க முடியும்? இன்றைக்கு ரத்தம் கொதிக்கின்றது. இன்றைக்கு எல்லோருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது குழந்தைகள் எத்தனை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், இன்றைக்கு முதியவர்கள் என்ன கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், பெண்கள் படுகின்ற பாடுகளை பார்க்கின்ற போது ஒவ்வொரு தாய்க்குளம் மட்டுமல்ல நம் கண்களில் நீர் கசிகிறது. இவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டு உலக நாடுகள் எப்படி அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது? அந்த கேள்விதான் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை இந்திய அரசாங்கம் கண்டிக்க வேண்டாம், அவர்கள் மீது போர் வைக்க வேண்டாம், அவர்கள் மீது ராஜ்ய உறவுகளை துண்டிக்க வேண்டாம், அந்த தூதரை திரும்ப பெற வேண்டாம். ஒன்றை மட்டும் செய்திருக்க வேண்டும். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றை மட்டும் செய்திருக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒன்றை மட்டும் செய்திருக்க வேண்டும். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் ஒன்றை மட்டும் செய்திருக்க வேண்டும். என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த போர் நிறுத்தத்தை உடனடியாக அறிவியுங்கள். போர் நிறுத்த உத்தரவுகளை மீறாதீர்கள். போர் தர்மத்தை கடைபிடியுங்கள். பெண்கள் மீதும், குழந்தைகள் மீதும், மருத்துவமனைகள் மீதும், பள்ளி நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துங்கள் என்று ஒரே ஒரு அறிவிப்பு செய்திருக்க வேண்டாமா? அதைத்தான் நாங்கள் இங்கு கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் திராவிட வெற்றி கழகம் இன்றைக்கு இந்த இடத்திலே கலந்து கொண்டு இந்த மக்கள் அதிகார அமைப்பு நடத்துகிற இந்த கூட்டத்திலே, இந்த சமூக இனப்படுகொலைக்கு எதிரான கூட்டத்திலே கலந்து கொண்டு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் இன்று புதிதாக இதை கண்டிக்கவில்லை. இந்த இஸ்லாமிய தாய்மாமர்களோடு இன்றைக்கு மட்டும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கவில்லை, இந்த கூட்டத்தில் மட்டும் கலந்து கொண்டிருக்கவில்லை. சிஏஏ, என்ஆர்சி சட்டம், கருப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது கோயம்புத்தூரிலும் சரி, ராமநாதபுரத்திலும் சரி, திருநெல்வேலியிலும் சரி, தூத்துக்குடியிலும் சரி, அனைத்து சமூகத்தில் எந்த ஒரு மனித இனத்திற்கு தீங்கு ஏற்பட்டாலும் அங்கே குரல் கொடுப்பவன் தான் தலைவன் மட்டுமல்ல, ஒரு மனிதனாக இருக்க முடியும். எனவே இந்த சூழ்நிலை எல்லாம் கருத்திலே கொண்டு இன்றைக்கு கூட பாருங்கள், இந்த இனப்படுகொலையை எதிர்த்து போராடிய அந்த இஸ்ரேலுடைய ஒரு கொடுமை மிக்க ஒரு பிரதமர் என்ன செய்திருக்கிறார்? இந்த இனப்படுகொலையை எதிர்த்து போராடிய பாலஸ்தீனத்தினுடைய ஒரு தியாக தலைவரை கொன்றுவிட்டு அந்த பிணத்தை தூக்கி செல்கின்ற போது அந்த பிணம் வெடித்து பல நூற்றுக்கணக்கானவர் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். என்ன ஒரு கொடுமை இந்த சம்பவம்! இறந்திருக்கிற பாடிக்குள்ள குண்டு வைத்து கொடுத்திருக்கிறார்கள், அதை சுமந்து சென்றவர்கள் உயிர் மடித்து போயிருக்கிறார்கள். இதை விட ஒரு கொடூர சம்பவம் வேண்டுமா? அந்த நெதன்யாகு போர் குற்றவாளி என்று அறிவிப்பதற்கு இதை விட ஒரு கொடுமையான சம்பவம் வேண்டுமா? எண்ணி பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் இயற்கை பேரிடர் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் இயற்கை சீற்றம் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் பசிப்பட்டினியால் வாடுகிறார்களோ அங்கெல்லாம் முதலிலே சென்று அவர்களுக்கு வேண்டிய உணவளிப்பவர்கள், குடிநீர் அளிப்பவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள்.
ஆனால் இன்றைக்கு ஏதோ யாருடைய பசியெல்லாம் போக்கியவர்கள், யாருக்கெல்லாமோ குடிநீர் வழங்கியவர்கள், யாருக்கெல்லாமோ ஆதரவு தந்தவர்கள் இன்றைக்கு குடிக்க குடிநீர் இன்றி, உண்ண உணவின்றி இன்றைக்கு குழந்தைகளும் இஸ்லாமிய தாய்மார்களும் இன்றைக்கு மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு உலக நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதைவிட வெட்கக்கேடு ஏதாவது இருக்க முடியுமா? இதை பார்த்துக் கொண்டு மனிதனும் சும்மா இருக்கலாமா? முதலிலே அந்த போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதற்கு உலக நாடுகள் நெருக்கடி கொடுத்திருக்க வேண்டாமா? இன்றைக்கு உலக சர்வதேச மனித உரிமை ஆணையம் கூட இதை என்ன சொல்லி இருக்கிறது? இது போர் கிடையாது, இது காசாவுக்கு எதிரான போர் கிடையாது, இது பாலஸ்தீனத்துக்கு எதிரான போர் கிடையாது, ஒரு மனித குலத்துக்கு எதிரான போர், ஒரு மனித இன அழிப்பான போர் இது என்று தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய அரேபிய நாடுகள் கண்டித்திருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் பிறகு கூட அந்த நெதன்யாகு ஈவிரக்கமின்றி இன்றைக்கு இந்த கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்புலமாக இருப்பவர்கள் யார்? அமெரிக்கா.